காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட இவரை எப்படி இன்ட்ரோ கொடுக்கறதுனே தெரியலங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அவர்கிட்டயே ஸ்ட்ரைட்டா போயிடலாம். வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் பிக் பாஸ் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர்னு சொல்கிறேன். சாரிப்பா, உள்ள பிக் பாஸ் எனர்ஜி பத்தலன்னு சொல்லுவார். வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகருக்கு ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்லாம் ஏதாச்சும் லவ்லாம் இருக்கா? லவ்வும் இல்லைப்பா, நல்லா நிறைய பேர்கிட்ட பேசி பழகிருக்கோம். நாங்களாம் 90s கிட்ஸ்ப்பா. ரீல்ஸ்ல வரதுக்கு முன்னாடி வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படி இருந்தாரு? நம்ம இப்போ ஒர்க்கே ரொம்ப டைட்டாக இருக்கும். ஒர்க்கு, வேலை, வீடு இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. இங்கே முடியுதா, இன்னொரு கேஸ், இந்த கேஸ், அதுக்கப்புறம் வீடு கட்டுறோம், லோன் கட்டுறோம், இது கட்டுறோம், இப்படியே ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் ஓடிக்கிட்டு இருக்கோம். வேலண்டைன்ஸ் டே வரப்போது ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இல்ல, நோ ஐடியா. எப்போ கிடைக்கணும் இருக்கோ அது கிடைக்கட்டும். டக்குன்னு யாரையும் பார்த்து ஐ லவ் யூ. நம்ம தமிழ் பெண்கள் ரொம்ப கலாச்சாரமானவங்க. ஏய் திவ்யா, ஹாய் சொல்லு முண்டோம் அப்படின்னும். அதை கூட இல்லை, அதை நான் ரசிச்சு தான் ஏற்றுக்கிட்டேன். ஒன்றும் நான் தப்பாக நினைக்கவே இல்லை. ரசிக்கிறீங்களா? அவங்க என்னப்பா நீ திட்டணும்னாடா திட்டுறாங்க. உண்மையிலேயே திவ்யா லவ் பண்ணீங்களா? அவங்களும் பிடிச்சு பேசுனாங்க, நானும் பிடிச்சுதாப்பா பேசுறேன். அவங்களும் உங்களை பிடிச்சு பேசுனாங்க. நான் அதை தான் தப்பு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இடையில ஒரு ஆள் வந்து ஏற்றி விட்டா, அப்படி எல்லார்ட்டையும் ஃப்ளிட் பண்ணுறேன். திவ்யா இது பாரூட்டியும் பண்ணுன்னு சொன்னனால, என்ன பாரு, உனக்கு கல்யாணம் ஆகி உன் பையனுக்கு ஃபஸ்ட்டு தாய் மாமி சீரை நான் தான் உனக்கு அனுப்புவேன். யார் எப்படி இருந்தாலும், ஈவன் கமுருதினை விட பாருக்கு நான் தான் உயிர். எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது. என்னை நாமினேஷன் பண்ணால் நான் எவிக்ட் ஆயிடுவேன், பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் விட்டார்ப்பா. நான் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ட்ரெண்ட் ஆனது விஜய் சேதுபதி. இல்லை அவரை பற்றி பேச வேணாம் தான். இது மாதிரி விஜய் சேதுபதி சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிகமாச்சுல. பரவாயில்ல, நல்லா நோட் பண்ணி கொஸ்டின் கேட்குறீங்க. வெரி குட்பா. உண்மைதான். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு டான்ஸை போடுவேன், செம்ம கிளிக். ஸ்விம்மிங் பூலில் போய் குதிச்சேன். அது உட்காந்து படுத்துக்கிட்டு ஒரு ஸ்டைலாக நிற்போம். ஏன்னா திவ்யா கூட நடிக்க வேணுமா ஆசை இருக்கு. மற்ற வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓ காதலி நவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம். ஹை, நான் உன்னை விரும்பல, உன் மேலே ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. பட் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. என்ன சார் கோட் ஷூட்லாம் போட்டு செம்ம மாசா வரீங்கன்னு பார்த்தா ஒரு மாதிரி கிளாஸா வந்திருக்கீங்க. டிஷர்ட் இருக்குல்லடா, எல்லா டைமும் கோட் ஷூட்டே போட்டால் நல்லா இருக்காதுல்ல. சொல்லுங்க, நடிப்பு அரக்கன் திவாகர் எப்படி இருந்துச்சு பிக் பாஸ்? ஆஃப்டர் பிக் பாஸ் எப்படி இருக்கு வெளியில? நல்ல ரெஸ்பான்ஸ் தான்ப்பா. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஓரளவு நல்ல ரீச் தானேப்பா. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக போனோம். பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியுமே நான் நினச்சேன் பிக் பாஸில் வந்து ரொம்ப ஹை ரீச். இந்த வட்டம் கொஞ்சம் அமிச்ச கண்டஸ்டண்ட்லாம் சுமார் தான். இருக்கிற கண்டஸ்டண்ட்டில் கொஞ்சம் ஓரளவு முகம் தெரிஞ்சது நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். உண்மை தானே? அனுப்பின கண்டஸ்டன்ட்ஸ்லாம் சுமார்னா அப்போ உங்களை கொண்ட கண்டஸ்டன்ட் சுமார் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள விட கொஞ்சம் நம்ம ஓரளவு முகம் ஃபெமிலியரான ஃபேஸ். வந்தவங்களை விட நம்ம கொஞ்சம் ஃபெமிலியர். ஆமாம். இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. நீங்களும் வேற எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும், பொண்ணு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்றீங்க. இப்போ உங்க முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தா, வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது, உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிச்சு. இப்போ பிக் பாஸ்ல உங்களுக்கு திவ்யாவை பிடிச்சிச்சு இல்லையா? அந்த மாதிரி யாரையாச்சும் பிடிச்சுன்னா அவங்க அது ஏன் என்னன்னு தெரியல. நீங்களும் சரி வர்றவங்க பாக்குறவெல்லாம் திவ்யா. ஏன்னா நீங்க தானே பண்ணீங்க, நீங்க பண்ணது தானே நாங்க சொல்றோம். அவ்வளோ ரீச் ஆயிருக்கா? பாக்குற பசங்களாம் மதுரையில மங்காத்தா படத்துக்கு போயிருக்கேன். இப்போ என்னைய பார்த்துட்டு ஆளாளுக்கு திவ்யான்னு கேட்டுறாங்க. பாக்குறவங்க எல்லாம் திவ்யான்னு கேட்குறாங்க. நீங்களே இன்டர்வியூல ரீச்சான விஷயம்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. நான் பொதுவாக ஷோவே பார்க்க மாட்டேன். விஷயம்லாம் சொல்றீங்க. ரீல்ஸை மட்டும் தான் நான் பார்ப்பேன்டா. இப்போ ஷோ பின்னாடி போய் பார்க்குறது அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. ரீல்ஸ் 1-2 ப்ரோமோ கண்ணில் தட்டுப்பட்டா பார்ப்பேன். மற்றபடி போய் பின்னாடிலாம் பார்க்க மாட்டேன். சரி, ஓகே. இப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு நிறைய பண்ணுவீங்க. நீங்க வந்து இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகணும் இல்லையா? உங்களுக்கு வந்து நீங்க பொண்ணு பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா எப்படி ப்ரொபோஸ் பண்ணு? பூ வேணுமா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நீங்க பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க. இந்தாங்க இது ஓகேவா உங்களுக்கு? ஒரு பொண்ணுக்கு எப்படி ப்ரொபோஸ் பட ஸ்டைல்ல பண்ணிடுவோமா? அலைபாய் ஏதோ நான் 3 கேரக்டர் சொல்றேன், நீங்க 3 கேரக்டர்ல பண்ணுங்க. ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் நானே பண்ணிடுறேன்ப்பா. மற்ற கேரக்டர்லாம் வேணாம். படத்தோட டயலாக் எடுத்துக்கிறோம், நம்ம ஸ்டைலே போய் சொல்லிடுவோம். அலைபாய் டயலாக் வருமா? ஓகே. ஹை மாலினி, நான் உன்னை விரும்பல, உன் மேலே ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. பட் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. என்ன யோசிச்சு சொல்லணும்? தெளிவா சொல்லுங்க. அப்போ உங்ககிட்ட தான் நான் சொல்லணும். வேணாம் சாமி. சரி, ஓகே. உங்களோட ஸ்டைல்ல சொல்லுங்க. என்னோட ஸ்டைல்ல தான் சொல்லிட்டு நான் ரொம்ப அவர மாதிரி பேசல. சரி, ஓகே. இப்படிதான் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க அப்படிங்களாப்பா? நான் ரியல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட பழகி அவங்களோட கேரக்டர் பிடிக்கணும்,
அவங்களோட குணநலன்கள் அதுதான் மெயின். அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களை இது பண்ண முடியும். டக்குன்னு யாரையும் பார்த்து ஐ லவ் யூ நம்ம தமிழ் பெண்கள் ரொம்ப கலாச்சாரமானவங்க. டக்குன்னு முதல் நாளெல்லாம் யாரையும் லவ் பண்ணுறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. பெண்களுக்கும் அது மாதிரி தான், ஆண்களுக்கும் அப்படி தான். சரி, ஓகே. இப்போ வேலண்டைன்ஸ் டே வரப்போகுதுல்ல, ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இந்த வருஷம் நம்ம வந்து லவ் பண்ணிடணும், கல்யாணம் பண்ணிடணும், ஏதாவது 2 பட வாய்ப்பு வருதான் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் படம்னு இருக்கீங்க? அதான் வந்துட்டு தானே இருக்கு, வராததை யோசிக்க மாட்டீங்களே? என்னதுப்பா கல்யாணம் உங்களை விட்டா 2 பொண்ணா எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் கேட்குறேன். நீங்க வந்து வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது, ஏதாச்சும் ஐடியா இருக்கா இந்த நோ வருஷம்? ஐடியா. சரி, ஓகே. இப்பதான் நியூ இயர் முடிஞ்சிருக்கு, ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நான் கடவுள் வந்து நம்ம நினைக்காததை நினைக்கிற வேண்டிய டைமில் டக்குன்னு கொடுப்பாரு. நம்ம நினச்சது எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கும். சரி, ஓகே, அதுக்காக நம்ம உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே ஆகாது. எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கட்டும். நம்ம கடவுள் என்ன பாதை கொடுத்துருக்கோ அதில் ட்ராவல் பண்ணி ஓடிக்கிட்டே இருப்போம். அதுதான் என்னோட ஆசை. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஒரு சில பேருக்கு இருக்கிற எல்லா கெட்ட பழக்கம் இருக்கும். ஒன்றும் சம்பாதிக்க மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், படிப்பும் இருக்காது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பண்ணால் கல்யாணம் பண்ணி சீக்கிரமே செட்டில் ஆயிடுவான். ஒரு சிலருக்கு எல்லாமே கிடச்சிருக்கும், எல்லா குணநலங்களும் இருக்கும், ஆனால் டிலே ஆகும். அதுவும் கடவுளுக்கு நம்மளே மீறியும் ஒரு பவர் இருக்குது. எது எப்பப்போ வரணுமோ அப்பப்போ தான் வரும். அதை இயற்கையை எதிர்த்து நம்ம போராடினாலும் அது நெகட்டிவ்ல தான் போய் முடியும். சரி, ஓகே. இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னா நாங்கள் வந்து அவர் வந்து ஜாலியாக இருப்பார், ஃபன்னாக இருப்பார், போல்டாக பேசுவார், இப்படி தான் நாங்கள் பார்த்துருப்போம். உண்மையிலேயே இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி, ரீல்ஸில் வரத்துக்கு முன்னாடி வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படி இருந்தார்? வீடு வேலை பிஸி சொல்லியிருப்பா. ஒன்லி பேஷன்ஸு, ஒன்லி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் வெறும் லவ்வபுல்லாக தான் இருக்கும். பேஷண்ட் வராங்களா, வாங்கம்மா போங்கம்மா, என்னம்மா வாப்பா, ஒர்க்கே ரொம்ப டைட்டாக இருக்கும்டா. ஒர்க்கு வேலை வீடு இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்த்த ஏதாச்சும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு இருக்கா? இது மட்டும் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருக்கா? நான் ரொம்ப பட்டுட்டேன், இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை திரும்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அது நிறைய வரும்லப்பா. அது டே டு லைஃப் தானே. இது எப்படி என்னத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறது? நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் இருந்தால் அதை திருத்திக்கணும். சில நபர்களை பார்த்து அவங்களோட பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது, அந்த மாதிரிலாம் தோணும்ல. ஏதாச்சும் ஒரு அடி வாங்கியிருக்கீங்களா லைஃப்ல ஒரு நபரை பார்த்து? யோ இதுக்கப்புறம் இவங்க கிட்ட ரொம்ப இன்டர்வியூ விஷயத்துல நிறைய அடி வாங்கியிருக்கேன்ப்பா. நிறைய பேர் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆமா நானும் பார்த்திருக்கேன். இல்ல அதை பத்தி ரொம்ப பேசணும், இல்ல ரொம்ப பேசுறேன். போகும்போது நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நம்மள கெஞ்சி கதறி, அதனால தான் நான் இன்டர்வியூலாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். தேவையான நண்பர்களுக்கு மட்டும் கொடுக்குறது, பேசுறப்ப அப்படி இப்படின்னு சொல்றது. நம்ம அவங்களுக்கு ஏதோ சர்வீஸ்க்காக போய் நம்மளை வச்சு அவங்களுக்கு ஏர்னிங்ஸ், பட் நம்மளை வந்து தப்பாக பண்றப்ப அதை நிறைய நான் கட் பண்ணிட்டேன்ப்பா. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் நம்ம எந்த டச்சும் வச்சுக்கிற கூடாது அப்படின்ற. இன்டர்வியூல இருந்து ஏஞ்சி வரும்போது கிளம்பி வரும்போது நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் திவாகரோட பிளான் தான். ஒரு இல்ல அது எல்லாருக்குமே தெரியும்டா, நம்ம யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். திவாகரோட பிளான்லாம் கிடையாது, எல்லாருக்குமே அது இயற்கைன்றது தெரியும். ஓகேங்களா? அவருக்கு பிடிக்கல கேட்குறாங்க, அவர் எந்திரிச்சு போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அதை நான் ஸ்டாப்பும் பண்ணிட்டேன். இப்போ யாருக்கும் நான் கொடுக்குறது கிடையாது. டாக்டர் திவாகருக்கு ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்லாம் ஏதாச்சும் லவ்லாம் இருக்கா? லவ்வும் இல்லைப்பா, நல்லா நிறைய பேர்கிட்ட பேசி பழகிருக்கோம். லவ்னு அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? நாங்களாம் 90s கிட்ஸ். பிக் பாஸ்க்குள்ளேயே போயிட்டு 2 லவ் இருக்கு. பிக் பாஸ்ல 2 லவ்வா? ஆமா. அது யாருப்பா? எனக்கே தெரியாம 2 லவ். உங்களுக்கு தெரியாமலா? நீங்க தானே சொன்னீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவ்யா பாரு தங்கச்சின்னு சொன்னேன். அங்க அப்படி யோசிச்சீங்களா? பிக் பாஸ் தங்கச்சியா தான் இருந்தோம், அது அண்ணன் தானே இருந்துச்சு. பிக் பாஸ்ல லவ்வெல்லாம் இல்லப்பா. கொஞ்ச நாள் நாங்களாம் 90s கிட்ஸ்ப்பா. ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் லவ் ரொம்ப எல்லா பசங்களும் பண்ண மாட்டாங்க. அது வீட்லலாம் எங்கள் வீட்டில் ரொம்ப பிரேக்கப் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எங்கள் வீட்டிலலாம். காலேஜில் எல்லார்ட்டையும் நல்லா பேசுவோம். அதாவது படித்து முடிச்சுட்டு செட்டில் ஆகணும், சம்பாதிக்கணுன்ற வெறி இருந்துச்சு. கல்யாணம் ஆகணும், செட்டில் ஆகணுன்ற ஒரு இது எண்ணம் கிடையாது. அதனால் நாங்கள் அந்த மாதிரி லவ்வை பற்றிலாம் யோசிக்கலப்பா. மெச்சூரிட்டியாக யோசித்தோம். நம்ம என்ன தான் இருந்தாலும் படிச்சிருக்கோம், நம்மளுக்குன்னு ஒன்று கிரியேட் ஆனால் தான் நம்மளுக்கு சொசைட்டியில் மதிப்பு அப்படின்ற ஒரு எண்ணம். பாருங்க, நீங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க, இந்த அளவுக்கு வரீங்க, ஆனா பிக் பாஸ்க்கு நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் காதல் மன்னன் திவாகர் இந்த மாதிரி எல்லாம் டைட்டில் வச்சு உங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லப்பா. ரொமான்ஸ் நம்மளோட எமோஷன்ஸை காட்டும், அதனால என்ன இருக்கு? ஒரு சில பேரை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு, அவங்க கிட்ட நல்லா பழகணும், அதனால என்ன தப்பு இருக்கு? சரி, நல்லா பழகுறது நல்லா பேசுறதுன்னா என்ன? நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், நல்லா பேசணும்னா எனக்கு கூட இப்ப ஒரு சுருக்கமா சொன்னா திவ்யாட்ட பேசுறோம், அது ஏய் திவ்யா ஹாய் சொல்லு முண்டோம் அப்படின்னும். அதை கூட இல்லை, அதை நான் ரசிச்சு தான் ஏற்றுக்கிட்டேன். ஒன்றும் நான் தப்பாக நினைக்கவே இல்லை. ரசிக்கிறீங்களா அதை? அவங்க என்னப்பா நீ திட்டணும்னாடா திட்டுறாங்க, என்ன மட்டும் தானே அப்படி பேச முடியும். அவங்க திட்டிருப்பாங்க, உங்களுக்கு அது எனக்கு ஹாப்பியா, எனக்கு பிடிச்சவங்கள தானே அப்படி பேச முடியும். இதே மற்றவங்கள போய் அவங்க அப்படி பேச முடியுமா? நான் அதை தப்பாலாம் எடுத்துக்கல.
ஸோ இது ஒரு நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதான் யாரோ ஒரு ஆள் கூட கேட்டாங்க, திவ்யாட்ட நீங்கள் என்ன செல்லமாக சண்டை போட்டீங்கன்னு யாரோ ஒரு ஆள் கேட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான், நீங்கள் என்ன செல்லமாக தானே சண்டை போட்டுக்கிட்டீங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட். அதே மாதிரி பாரு கோவப்பட்டுதான் இருந்தாலும் கூட செல்ல சண்டைன்னு சொல்றாங்களா? உண்மை அதுதானடா. சண்டை போட்டுக்கோ 2 நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் பேசுறத பாருங்க, எனக்கே அதை பார்த்தா சிரிப்பார். அதனால தான் அந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணுறேன். தேவையில்லாத பார்த்தா தேவையில்லாத ஞாபகங்கள் வந்துகிட்டு இருக்குன்ட்டு நான் எல்லாத்தையுமே இப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன், எதையுமே பார்க்கறது இல்லை. திவ்யாவை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது திவ்யா மேல ஒரு க்ரஷா, லவ் பண்றாரா திவாகர் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. உண்மையிலேயே திவ்யாவை லவ் பண்ணீங்களா? அவங்களும் பிடிச்சு பேசுனாங்க, நானும் பிடிச்சுதாப்பா பேசுறேன். அவங்களும் உங்களை பிடிச்சு பேசினாங்களா? நீங்களே ஆரம்பத்துல இருந்து ஷோ பார்க்கலையா? அவங்க நல்லா பேசுனாங்க, நானும் நல்லா பேசினேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைப்பா. சரி, உண்மையிலேயே திவாகருக்கு திவ்யா யாரு? திவ்யாவை போன உடனே என்ன எப்படி தோணுச்சு? திவ்யாவை பார்த்தோன்னே அந்த ஈர்ப்பு எப்படி வந்துருச்சு உங்களுக்கு? ஈர்ப்புன்னு இல்லைப்பா, பழகுற விதம் பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சி பேசுனீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அதுக்கு பேர் லவ் தானே? லவ்னு சொல்ல முடியாதுப்பா, அது ஆக்சுவலாக என்ன சொல்ல வருது, அது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன். ஆனால் நான் வந்து ரொம்ப ஓவராக இன்டீரியராக போக மாட்டேன், ஓகேங்களா? ஸோ நடக்காமல் போகலாம். நான் அதனால் அப்படிலாம் ரொம்ப டீப்பாலாம் யார்ட்டையும் நான் பாருக்கிட்டே எப்படி கனெக்ட் ஆனேன்னு எனக்கே தெரியலப்பா. ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருக்குப்பா. பேசிக்காக நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் தானே, ஸ்கூலு காலேஜில் படிக்கிற மாதிரி யாருக்கிட்டையும். பாருக்கிட்டே எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா பாரு தங்கச்சி தான்டா, பட் அந்த சிஸ்டர் பாண்டு கூட எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காதரா. இப்போ இவ்வளோ நாள் இருக்கும், ஃபிசியோதெரபிஸ்டா டாக்டராக இருந்திருக்கும், 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கும். யாரு கூடயும் பாண்ட் வைக்கிறதுக்கு, என் கிளாஸ் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாண்ட் வைக்கவே நேரம் இருக்காது. இங்கே முடியுதா, இன்னொரு கேஸ், இந்த கேஸு, அதுக்கப்புறம் வீடு கட்டுறோம், லோன் கட்டுறோம், இது கட்டுறோம், இப்படியே ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட தேவை தான் மற்றவங்களுக்கு தேவைப்படும். எனி டைம் அவங்க நம்மளோட டிமாண்ட் பப்ளிக். அவ்வளோ பேர் இருந்தோம், பாரு திவ்யா மேலதான் உங்களுக்கு அந்த ஒரு லவ் வந்திருக்கா? பாரு தங்கச்சிமா, பியூர் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் சும்மா ஒரு கிண்டலுக்கு கேட்டதுரா. பாரு நானும் நல்ல கொஞ்சம் கூட அந்த எண்ணம் கிடையாது. நான் அதை தான் தப்பு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இடையில ஒரு ஆள் வந்து ஏற்றி விட்டா, அப்படி எல்லார்ட்டையும் ஃப்ளிட் பண்ணுறேன் திவ்யா இது பாருட்டியும் பண்ணுன்னு சொன்னனால அதெல்லாம் சும்மா விளையாடி கேட்டேன். சரி, உண்மையிலேயே சொல்லுங்க, பார்வதி வந்து அண்ணன் அப்படின்னு. நானும் பார்வதியும் ஒரே சாமி கும்பிட்றோம்ப்பா. அதெல்லாம் எப்பயோ நாங்கள் பேசினதான், சீலக்காரி அம்மன் சொல்லிட்டு. சாமி கும்பிட்றதுனால என்ன இருக்கு? ஒரே சாமி கும்பிட்டா சிஸ்டர்ஸ் தானே. ஓ, அப்படி ஒன்று இருக்கா? இல்லைப்பா, பார்வதி வந்து கொஞ்சம் கூட எனக்கும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே ரீல்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, அதை விடுங்க. பார்வதி வந்து திவ்யாவை சொல்லுங்க. திவ்யா கிட்ட ஒரு நிமிஷம். திவாகர் வந்து எனக்கு அண்ணன் அப்படின்னு அவங்க சொல்லி இல்லைன்னா, திவாகர் வந்து எனக்கு அண்ணன் தான் அப்படின்னு அவங்க சொல்லலைன்னா, பார்வதி உங்களுக்கு தங்கச்சியாவே இருந்திருப்பாங்களா? நாங்க ஃபர்ஸ்ட் நாளுமே கேரக்டர் அந்த மாதிரி ஒரு பாண்ட்ல தான்டா வந்தோம். சேம் டேஸ்ட், சேம், அதாவது திங்க் பண்ணுறது, சில விஷயங்கள் எங்களுக்கு எதிராக நடக்கிறது, நாங்கள் அப்படி ஆட்டோமேட்டிக்காக பாண்ட் ஆகிட்டோம். பார்வதி வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, நானும் இன்னொருத்தவங்களும் சண்டை தான் போட்டோம். என்னது பேட் வேர்டான்னு ஒருத்தர் ஏற்றி விட்றான். பாருக்கு கோவம் வந்துருச்சு, சண்டை தான் போட்டாங்க, எதுக்கு அவரை பேட் வேர்டுன்னு ஏற்றி விட்றான்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி எதுவாக இருந்தாலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசம் கிரியேட் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு சிஸ்டராக தான் பார்த்தேன். இப்போ கூட ஃபோனில் பேசுகிறப்ப சொல்கிறேன், என்ன பாரு, உனக்கு கல்யாணம் ஆகி உன் பையனுக்கு ஃபஸ்ட்டு தாய்மாமி சீர் நான் தான் உனக்கு அனுப்புவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு மாண்டு தான்டா இருக்கும். பார்வதி மேலே எனக்கு 1% கூட, பார்வதி மட்டும் இல்லை, அங்கே உள்ள யாருக்கிட்டையுமே எனக்கு க்ரஷ் அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் வந்ததில்ல. திவ்யாட்ட பேசப்போ கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு, அவ்வளோ. அதுவும் அவங்க பேசினதுனால தான். 2 பேருமே பேசினா தானே தெரியும். அந்த பொண்ணு வந்த உடனே நீ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வெளியே தூக்கி போட்டுச்சு. அந்த உடனே அந்த வேலை தான் பண்ணுச்சு. அப்புறம் போக போக நல்லா பேசினாங்க, நானும் நல்லா பேசினேன். அவங்களோட பேசின விதங்கள் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. திவ்யா வந்து நான் 2 வீக்ஸ் தான் இருந்தேன், அப்புறம் எவிக்ட் ஆகிட்டு போயிட்டோம். அப்புறம் லாஸ்ட் 15 நாள் பழகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. இப்போ பாருமே எடுத்துக்க, அது கோவம்னா என்னையே தான் திட்டு பார்த்துருக்கேன். அண்ணே சாப்பிட்றேல, நீ சாப்பிடுனே பார்த்துருக்கீங்களா? நீ சாப்பிடுனே, என்னதான் எடுத்துட்டேல, நீ பண்ணு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்வதி வந்து உரிமையில தானே திட்டுது. சொல்றீங்கல்ல, பார்வதி வந்து தங்கச்சி, பார்வதி கொண்டுனா நான் நிப்பேன்னு சொல்றீங்களே, நிறைய பிரச்சனை வரும்போது, பார்வதி சம்மந்தப்பட்டு நிறைய பிரச்சனை வரும்போது போய் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்படி இல்லடா, அந்த ஷோவில் அன்னைக்கு இன்டர்வல் பிரேக்கு, அப்போ சார்கிட்ட திட்டு வாங்கிருந்துச்சு. சாப்பிட்டுட்டு உட்காரல, நாங்கள் 2 பேரும் தான் எப்பயும் உட்காந்து பேசுவோம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஸ்வீட் ஒன்று, அதாவது சாப்பாடே ரொம்ப நல்ல வேளை நீங்க மிச்சர் சாப்பிடல. மிச்சர் சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? சாப்பாடு அந்த டைம் ரொம்ப கஷ்டம் அந்த டைமில். ஸோ அதனால் வந்து ஸ்வீட்டு டைம்லையா? ஆமாடா, சாப்பாடு முதல் 6 வாரம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்டா. அதுக்கப்புறம் தான் லக்ஸரி. வைல்டு கார்டில் வந்தவங்களாம் லக்கு, கஷ்டப்பட்டதெல்லாம் நாங்கள். வைல்டு கார்டு ஆரம்பத்தில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை,
ஓகேவா, சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. அந்த வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த ஸ்வீட்டுக்கும் அடிதடி சண்டை கிடைக்கும். ஸோ அது கிடைக்கிறப்பே நம்ம சாப்பிட்ருவேன் பாரு. ஆமாம், ஏதோ அழுது சண்டே ஆச்சு தங்கச்சி ஆச்சு, நம்ம ஸ்வீட் தான் சரி அப்படின்னு இல்லை சொல்கிறேன். நான் அது நான் சாப்பிட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன், அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. அது இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுன்றது நானும் எதிர்பார்க்கல. சரி, ஓகே. நீங்க இருக்கும்போது பார்வதி வந்து உங்க கூட தானே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, பேசுறது, அழுவுறது எல்லாம் பண்ணாங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் அப்படியே கம்ருதீன் சைடு போயிட்டாங்கல்ல, ஃபுல்லா கம்ருதீன் கூட இருந்தாங்கல்ல, அப்ப ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்களா? ஐயோ நம்ம இருந்திருந்தா அவங்க போயிருப்பால, அந்த மாதிரி ஏதாச்சும்? அதுக்கு அதான் நான் ஃபீல் பண்ணுச்சு. எங்கள் அண்ணன் இல்லை இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் கம்ருதீன் கூட பார்வதி இருந்தாங்களா? அப்படி இல்லைப்பா, நான் இருக்கிறப்பையும் யாரு எப்படி இருந்தாலும், ஈவன் கமருதீனை விட பாருக்கு நான் தான் உயிர், யாரா இருந்தாலும் சரி. ஸோ கடைசியில் சொல்லிச்சு பாருங்க, அண்ணே என்னதான் இருந்தாலும் உனக்கு நீ எனக்கு நான் தானே அப்படின்னும். என்ன இருந்தாலும் என்கிட்ட தான் ஷேர் பண்ணும். நானும் அதுக்கு பாருக்கு வந்து நம்பிக்கையாக இருப்பேன். எல்லா விஷயமும் ஷேர் பண்ண, நானும் சில அட்வைஸ் பண்ணுவேன். நான் சொன்னால் அப்படியே கேட்போம். அதே மாதிரி பாரு சொன்னால் நானும் நல்லா கேட்பேன். கேம்ஸில் எங்களுக்குள்ள முரண்பாடுகள் வரும், அது வேறு விஷயம். மற்றபடி அதையும் தாண்டி பர்சனல் ஒன்று இருக்குல்லப்பா. ஷோவெல்லாம் முடிஞ்சு நைட்டு எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும், லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ அதோட மன கஷ்டத்தை கொட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதை தாண்டி வினோத்க்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டு அது வந்து இல்லை அது ஒரிஜினல் பாண்டு இல்லைப்பா. நல்ல பாண்டு அப்படின்றது எனக்கும் பாருக்கும் தான் இருந்துச்சு. ஏன் ஒரிஜினல் பாண்ட் இல்லைன்னு சொல்றீங்க? விஜய் சேதுபதி சாரே வந்து இல்லப்பா அவர் ஆக்சுவலாக இருக்கிறப்ப ஒரு பிரச்சனையை 10 ஆக்குவார். ஒரு நல்ல குணநலன்கள்லாம் கிடையாது, ஓகேவா. எனக்கு ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சுப்பா. ஃபஸ்ட்டு ஒரு டெவலப் ஆகி வர்றப்ப ஒரு பையன் கம்பைண்டாக இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்லுவான். சொல்லிவிட்டு நம்மளவே பற்றி வெளியில் தப்பாக பேசுவான். அவனை அதோட விட்டுட்டேன், அவன் அதோட மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் வர்றப்ப நம்ம கூட சண்டை போட்ட மாதிரி ஃபேமஸ் ஆகணும் 2-3 பேர் வந்தாங்க. அவங்களும் அந்த டைமில் பேசப்பட்டாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் வர்ற மாதிரி தான் அந்த நபர், ஓகேங்களா. ஸோ அதை நான் வந்து அது ஒரு ஸ்ட்ரகிளாக நினச்சி தூக்கி போட்டு போய்கிட்டே இருமே தவிர அந்த மாதிரி ஒரு பாண்ட் கிடையாது. நல்ல பாண்டுன்னா பாருட்ட இருந்துச்சு. வியானா நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் சொல்லுங்கள். ஓகே, கலையரசன் இருக்கான்ல, நம்ம கலையரசே நல்லா எங்கள் மேலே கொஞ்சம் பெரிய மரம். உங்களை பற்றி வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ, அதை தான் சொல்ல வரேன். அதாவது அவனை கூட சப்போர்ட் பண்ணி நாங்களே வச்சுருந்தோம். பேசிக்காக நல்ல பையன் தான்ப்பா. அவனுக்கு ஒரு சூழ்நிலை இன்டர்வியூவில் போய் இப்படி பண்ணுறான், தப்பு பண்ணுறான், நிறைய அட்வைஸ் பண்ணி இப்போ அந்த மாதிரி பண்ணாதரான்னு அவனை வச்சுருக்கோம். சேனல்ஸ்லாம் போகாது, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு அவனோட சூழ்நிலை நெகட்டிவாக பேச வச்சு கொஞ்சம் சிரமப்படுறான். ஸோ அதுக்காக போய் பண்ணுறான். அப்போ என்ன பண்ண சொல்கிறது? இன்னொன்னு பாத்தீங்களா, உங்களை வச்சுதான் வினோத்தே ட்ரெண்ட் ஆனாரு. உங்க 2 பேரோட காம்போவை பார்த்து அவர் பாக்குறது, நீங்க இதை வச்சுதான் வினோத்தே ட்ரெண்ட் ஆனாருன்னு சொல்றாங்க. இது உண்மைதானப்பா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் நாள் என்ன தெரியுமா பண்ணாரு? கையெடுத்து கும்பிட்டாரு, எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது, நான் வந்து என்னை நாமினேஷன் பண்ணா நான் எவிக்ட் ஆயிருவேன், எனக்கெல்லாம் வெளியில ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது, என் பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தது வந்து நெகட்டிவ் ஃபேம்டா. நான் போய் ஒன்று ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பேன், பின்னாடி நின்று அசிங்கமா பேசுறது, கத்துறது, ஓகேவா, ஒருத்தவங்களை இரிட்டேட் பண்ணி. இது வந்து ஒரிஜினல் பப்ளிசிட்டி கிடையாது. இது மாதிரி விஜய் சேதுபதி சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிகமாச்சுல. பரவாயில்ல, நல்லா நோட் பண்ணி கொஸ்டின் கேட்குறீங்க, வெரி குட்பா. உண்மைதான். அதை சார் வேறு இடையில அதை வேறு அந்த கேட்க ஆதிரிக்கு நல்லா தெரியும். திவாகரனா எவ்வளவோ டீசெண்டாக ஒதுங்கி போகிறார். அவங்களாம் பக்கத்துலேயே இருந்துப்பா, நிறைய வார்த்தைகள் விட்டார்ப்பா. நான் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. தேவையற்ற நபர்களை ஒதுக்குறதா நல்லது. நீ நினச்சி பாருப்பா, நல்ல ஒரு படித்த ஒரு ப்ரொஃபஷனலு மெச்சூரானவங்க, இவங்களோட சேர்ந்தோம்னா என்னமோ அவங்களுக்கு ஈக்குவலானா குணநலன்களை சொல்ல வரேன். அவங்க கூட சண்டை போட்டு அந்த லெவலில் நம்மளை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குற்றம் செய்யாத நபரை கூட குற்றம் செய்ய தூண்டுறவர் தான் அந்த வினோத். ஸோ அந்த மாதிரி நபர்களை அதான் சொல்ல வரேன். அவங்க தான் அப்படி ஆரம்பிப்பாங்கப்பா, சண்டை போட்டு அடுத்தவங்களை பேச வைப்பாங்க. அவங்க 10 வார்த்தை பேசினா ஒரு ஹியூமன் பீயிங் 1 வார்த்தை பேச மாட்டாங்களாப்பா? உன்னை பற்றியோ உன்னோட ப்ரொஃபஷனை பற்றியோ ரொம்ப தரக்குறைவாக தாழ்வாக பேசுகிறப்ப நம்ம எங்கே போக முடியும்? பிக் பாஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கேட்க மாட்டார். வேற யார்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மளுக்காக இன்னொருத்தவங்க பேச முடியாது. ஏன் பிக் பாஸ் கேட்கலன்னு நினைக்கிறீங்க? பிக் பாஸ் தான் கேட்பாருல்ல, பார்த்துட்டு தானே இருப்பாரு. பார்த்துக்கிட்டு இருப்பாங்கம்மா. இந்த வார்த்தை இந்த மாதிரி இவங்க பேசுறாங்க, நம்ம போய் கேமரால கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களா? நீங்க அதை கேட்டிருக்க வேண்டியது தானே. சொல்லியாச்சு கேமரால நிறைய ரெஜிஸ்டர் தானே பண்ணிக்கிட்டு தானே இருந்தேன். கேமரால இல்ல, விஜய் சேதுபதி சார் கிட்ட அவரே ஒரு கட்டத்துல உங்களை திட்டுவார்ல. இல்ல அவரே சொன்னாரு, அதெல்லாம் பேசாதீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டாரு. சொல்லியும் அவர் இது பண்ணிக்கல, சொல்லியும் கேட்கல, ஓகேங்களா. அவர் நிறைய டைம் சொல்லிட்டாரு, அவருக்கு பிடிக்கலாட்டி அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லிட்டாங்க. அதான் சொல்ல வரேன், அப்படிலாம் யாரையும் அமுக்க முடியாதுப்பா. நீ சொன்னது அதிக ஃபேம் வாட்டர்மெலன் ஸ்டார் தான், அதிக 2K கிட்ஸ்லையும் இந்த மாதிரி ஃபேக்காக ஃபெமிலியர் ஆகிறவங்களாம் இடம் தெரியாமல் போயிட்டாங்கடா. அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா, அவருக்குன்னு ஒரு தனித்திறமையை வளர்த்து அதில் போயிருக்கலாம். தனியாக அவர் பாட்டு பாடலாம், அவங்களோட என்ன ஃபோக்கஸ் அதை அவங்க பண்ணவே இல்லை. இது வந்து ஃபேக்கு, அது என்றைக்குமே நிரந்தர இருக்காது. எல்லாத்துக்குமே இல்லை, கடவுள் இருக்காரலாம், கொடுக்குறவங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதை விட நம்மளுக்கு பெரிய சிம்மாசனம். உங்களுக்கே தெரியும், பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பத்தில் யாரால டிஆர்பி ஹையாக போச்சு, மக்களுக்கு அதிகமாக பிடிச்சது, அதிகமாக ஓட்டு வாங்கினதெல்லாம் நம்ம தான். நம்ம மக்கள்கிட்ட என்ன போகணுமோ ரீச் ஆகிட்டோம். அது முழுக்க ஏன் திறமை. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு டான்ஸை போடுவேன், செம்ம கிளிக்கு.
ஸ்விம்மிங் பூலில் போய் குதிச்சேன். அது உட்காந்து படுத்துக்கிட்டு ஒரு ஸ்டைலாக நிற்போம். ஏன்னா எனக்குன்னு இண்டிவிஜுவலாக பண்ணேன். ஏன் பின்னாடி தான் ஓடியாந்து வந்திருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு கண்டென்ட் இப்போ நான் நடிச்சு காட்ட போகிறேன்னா தெரியும்டா ரீச் ஆகுன்னு. பின்னாடி நின்று கிண்டல் பண்ணியிருப்பாங்க, நான் சண்டை போட்டிருப்பேன், அது ஒரு கண்டென்ட்டாக மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்குன்னு இண்டிவிஜுவல் நம்ம திறமைனால நம்ம வந்து பிக் பாஸில் ஃபோக்கஸ் ஆனோம். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக அப்படி வரவே இல்லைடா. அப்படி வந்து எதுவும் ரீச் ஆகலை இல்லையா? சரி, வெளியில வந்து பேசுனீங்களா எல்லாருக்கூடயும்? இவ்வளோ பேர் இருக்காங்களா? இதுலயும் மெயினா வினோத்லாம் வந்து உள்ள இருக்கும்போது அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கல்ல, நீங்க 2 பேர் இந்த ட்ரெண்ட் ஆனது விஜய் சேதுபதி. இல்லை அவரை பற்றி பேச வேணாம்டா, அவரை பற்றி பேச வேணாம். மற்ற கண்டஸ்டன்ட் போயிருங்க. ஏன்னா திருப்பி சொல்ல வரேன், ஃபேக்கான பப்ளிசிட்டி, அவங்களோட வாழ்க்கை முறைகள் வேற, தவறுதலான ஒரு நபர்னு வைங்களேன். அப்படி இருந்தால் அவருக்காக நான் உள்ள அழுதேன். பாவம் படப்பெட்டி எடுத்துட்டார். அது வந்து நம்மளோட நல்ல குணத்தை காட்டுதுறா. நான் எப்பயுமே பிக் பாஸ் வரலாறுலேயே நான் கண்ணு கலங்கி எனக்கு எவனுமே பார்த்ததில்ல. பாருக்காக கூட நான் கண்ணு கலங்கலை. என்ன ரீசனா, எதிரியாக இருந்தால் கூட பாவம், நான் ஆக்சுவலாக பெட்டியை சாண்ட்ரா எடுப்பாங்க, அரோரா எடுப்பாங்க தான் நினச்சேன். அவங்களுக்கு தான் நான் வெளியில இருந்து வந்து லேசாக சிக்னல் காமிச்சிக்கிட்டே இருந்தேன், முடிஞ்சா எடுங்கன்ட்டு. அவங்க அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஸோ நம்ம எதிரிக்கு கூட நம்ம நல்லதான் நினச்சிருக்கோம். பட் அவங்க வந்து தப்பான ஆட்கள்றாங்க. நம்ம ஒரு படித்த ப்ரொஃபஷனல் தப்பான நம்மளுக்கு தெரியும் இல்லப்பா யார் தப்பான ஆட்கள் கரெக்டான ஆட்கள்ண்டு. ஆனா அவர் தானே டைட்டில் வின் பண்றதா இருந்துச்சு. ஆட்கள் இல்லடா, வாட்டர்மெலன் ஸ்டார் இருந்திருந்தா நம்மளுக்கு ஓட்டு. அதான் முதல்ல உங்களுக்கு தெரியும்ல, வாட்டர்மெலன் ஸ்டார் இருந்திருந்தா நம்ம தான் இல்ல ஓட்டு உங்களுக்கே தெரியலடா. நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க. யார் வந்து அதிகமாக ஹையில் வந்தால் யார் அதிக முகம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவரெல்லாம் லேட்டாக தான் தெரிய ஆரம்பிச்சாரு. எந்த ஒரு கேப்ல மிஸ் ஆயிடுச்சு நம்ம எலிமினேட் ஆயிட்டோம். வின் பண்ண டைட்டில் வின்னர் அடிக்க போயிருப்பேன், ஒரு கேப்ல நம்ம எலிமினேட் ஆயிட்டோம்னா எந்த கேப்லன்னு சொல்லுவீங்க? எந்த இடத்துல? அப்படி இல்லப்பா, என்ன நடக்கும். நம்மளா இருந்தோம் கடைசியா. எல்லாமே மக்கள்னா வின் பண்றதும் வாட்டர்மெலன் மக்கள் சொன்னாங்கன்னு சொல்றீங்க, எலிமினேட் ஆனதும் மக்கள் சொன்னாங்க. நான் எப்பப்பா சொன்னேன்? நம்ம எலிமினேட் ஆகிறது மக்கள்லாம் சொல்லவே இல்லை. நம்ம மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகிட்டோம். நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும்டா. நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. அதாவது நான் ஒரு எம்ப்ளாயி தான், நான் எல்லாத்தையும் நான் உட்காந்து பேச முடியாது. ஏன்னா என்ன வேணுமாலும் நடந்திருக்கும். ஏன்னா நான் நிர்வாகத்தில் நான் இல்லை அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி டான்ஸ், ஒரு டான்ஸ் ஆடி போடுறது, தரம் தகுதி இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது தரம்ன்றது இதுதான்டா அவங்க பேசுற எதுதான் திவாகர் அப்படின்றது எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது தரம்ன்றது நான் நிறைய டைம் சொல்லிட்டேன்ப்பா. அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் பாருங்க, ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறப்ப இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்கன்றதுக்காக சொல்கிறது. தகுதி தரம்ன்றது நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நிறைய வார்த்தைகள் வினோத் அதெல்லாம் திருப்பி பேச வேணாம்ப்பா. நிறைய வார்த்தைகளை விட்டுருப்பாரு. நிறைய அந்த இடத்துல நீங்க வந்து வினோத் வந்து படிக்கல அப்படி கிடையாது, அப்படின்ற ஆஸ்பெக்டும் கிடையாதுப்பா. அந்த மாதிரி வார்த்தைகளை ஆக்சுவலாக பயன்படுத்தக்கூடாது. அவங்க பேசின பேச்செல்லாம் கூட இருக்க மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு தெரியும். அவங்கள பேசினா தானப்பா அவங்களுக்கு கோவம் வரும். நம்மளை பேசினா நம்ம தானே வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிற இடத்துல இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாத. உண்மை அது ஜென்ரல் தானப்பா. நம்ம ஒருத்தவங்களா பார்த்தோம்னா இப்போ இதுவே கனியக்கா இருக்காங்கன்னா சொல்லலாம், நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லலாம், தரம் தகுதின்னு சொல்லலாம். சொல்றதுக்கு முன்னாடி நம்மளும் சில விஷயம்லாம் பேசி அப்படி இல்லை. அவங்க பேசுறதுனால தான் நம்ம ப்ரொடக்ட். அது வந்து ஹியூமன் பீங்கோட சைக்காலஜிப்பா. ஒன்ன ஒருத்தவங்கள நீங்க கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், திவ்யா கிட்ட பேசுறதா இருக்கட்டும், பாய்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், நீங்களே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் கூட பண்ணிருக்கீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த தரம் தகுதி அப்படின்ற இஷ்யூ வந்து நீங்க வந்து பண்ணாம சொன்னா ஓகே, நீங்க பண்ணிட்டு நீங்க இன்னொருத்தவங்க அப்படி கிடையாது. அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லா இதுலயும் பாருங்க. அவங்க ஆரம்பிச்சப்பதான் நான் சொல்லியிருப்பேன். அதாவது அந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தைக்கு தான் நான் அந்த வார்த்தை சொல்லியிருப்பேன். தகுதின்றது தப்பான வார்த்தை கிடையாது. அவங்க பேசின வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா சரி ஓகே, அதை நம்ம அப்படியே திருப்பி பேச வேணாம் அப்படின்றக்காக தான் விட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு டாக்டர்னு சொல்றீங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்றேன் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வர? ஏன்னா இப்போ என்கிட்ட இல்லை அவங்க யூஸ் பண்ற இல்லடா, தகுதினா காசு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. குவாலிட்டி ஆஃப் ஹெட்ஸ் இருக்கு. குவாலிட்டி ஆஃப் ஹெட்ஸ்னா ஒரு குவாலிட்டி இல்லாமல் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ஓகேவா? குவாலிட்டி இல்லாமல் அது எல்லாருக்குமே தெரியும், அங்கே உள்ளவங்களுக்கே. குவாலிட்டி இல்லாமல் ஏகப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறப்ப தான் நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறோம். குவாலிட்டின்னு நீ ஒர்க் பண்ணுற இடத்துல கூட குவாலிட்டின்னு இருக்குப்பா. குவாலிட்டி கேர், குவாலிட்டி கண்ட்ரோல். எல்லார்ட்டையும் பேச மாட்டாங்க. நீங்களே ஒரு குவாலிட்டி பார்த்து தானே பழகுவீங்க. நான் ரொம்ப லோக்கலாக இருந்தால் என்கிட்ட பழகுவீங்களாப்பா, விட்டு தான் போவீங்க. ஓகேங்களா? பட் ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருக்கப்ப கண்டிப்பா சாதாரண மனிதர்கள். அப்போ நீங்க அந்த மாதிரி குவாலிட்டி பார்த்து தான் நீங்க பழகுறீங்க. கண்டிப்பா தரம் இல்லாத மனிதர்களோட போய் நம்ம பழகுவோமா? இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஒரு நபர் பிட் பாக்கெட் அடிக்கிறார், கொலை பண்றாரு, கொள்ளக்காரா இருக்காருன்னா அவங்களோட போய் நீங்க பழகுவீங்களா? அது வேற. அதெல்லாம் இல்லாம அந்த மாதிரி இல்லப்பா. எல்லாமே பழகுறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், குரூப்பா இருக்கட்டும், நல்லவங்ககிட்ட மட்டும் தானே நம்ம பழக்கம் வைப்போம். ஒரு பையன் ஸ்கூல் காலேஜ்லேயே வீட்டில் சொல்லி விடுறது அதுதானே, நல்லா படிக்கிற பையன் டீசெண்டாக அந்த மாதிரி ஆட்களோட சேர்ந்தானே சொல்லி அனுப்புவாங்க. காலேஜில் நம்மளுக்கே தெரியும்ல, இவங்களோட சேர்ந்தா நல்லாயிருக்கும், இவங்களோட சேரக்கூடாது அப்படின்றது தெரியும் இல்லையா? அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வளர்க்குறத விட அவங்களோட சேராமல் டீசெண்டாக போகிறது எவ்வளவோ மேல் இல்லை.
பிக் பாஸ் இப்போ திவாகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா திவாகர் வந்து வினோத்தை பத்தி பேச வேண்டாம், மத்த எல்லார பத்தியும் பேசலாம், மத்த எல்லார பத்தி பேசினா அவங்க வந்தா சந்தோஷம் அப்படிதான் சொல்றாரு. ஆனா மத்த எல்லாரையும் வச்சு பார்த்தா திவாகரை பத்தி மட்டும் பேச வேண்டாம், மத்த யார பத்தி வேணா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கான காரணம் எல்லாரும் பேசும்போது திவாகர்னா ஐயோ இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, திவாகர் ஐயோ அவரை பார்த்தாலே பயமா இருக்கு இப்படிதான் சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, மத்தவங்க யார பத்தி வேணா பேசுறா, வினோத் அந்த பர்டிகுலர் பர்சனை வச்சுதான் சொல்றீங்க. மத்தவங்க திவாகரை பத்தி பேசினாலே கோவம் வருது, கடுப்பாவது, அந்த மாதிரி தான் பேசுறாங்க. அப்பலாம் யாரும் சொல்லவே இல்லையா? யார் சொன்னா? பேசும்போது அப்படிலாம் எந்த இன்டர்வியூல யாருமே சொல்லவே இல்லையா? இந்த மாதிரியான திவாகர் வந்து அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு பேசி எல்லாரும் ஜாலியா தான் பேசிருப்பாங்க. யாருக்குமே யாரையும் பிடிக்காம இல்லப்பா. பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்து எங்களுக்கு வேற வழி இல்லாம ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் டாஸ்க் அந்த மாதிரி நடக்கும். அங்கனக்குள்ள சொல்றீங்கல்ல நிறைய விஷயம் வந்து நான் வந்து நல்லா தான் இருக்கேன், நான் வந்து நல்லது தான் பண்றேன், எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது அப்ப அந்த எல்லாருமே உங்களை குறை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னன்னு பார்வையும் சேர்த்தா என்ன, எல்லா டாஸ்க்லயுமே என்னையும் பார்வையும் தான் குறை சொல்லுவாங்க. அது டாஸ்க் அப்படி இருக்கும்பா. டாஸ்க் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் குறை சொல்ற மாதிரி வரும். அப்ப ஆக்சுவலாக வெளியில் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் தான் ஓட்டில் நம்பர் 1 இருந்தேன். என்னைய தான் கொண்டு போய் 14வது ஆளாக போட்டிருந்தாங்க. மக்களுக்கு தெரியும்ல அது உண்மை. அது போட்டின்னு வரப்போ எல்லாரும் சக கண்டஸ்டன்ட்ப்பா அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தவிர்த்து நிப்பாட்ட முடியாது. அதுவும் யாருக்கு ஹையர் ஓட்ஸ் இருக்குது, இந்த வைல்டு கார்டில் வந்தவங்க வேற சொல்லிவிட்டாங்க நீங்கள் தான் ஓட்டில் நம்பர் 1 இருக்கணும். அப்பயே உள்ளே இருக்கிற நிறைய பேருக்கு அது பிடிக்கல. ஸோ போதும்பா, நம்மளுக்கு நல்ல ரீச் வந்துருச்சு, நம்ம திரைப்படத்தை நோக்கி போயிடுவோம். பிக் பாஸ் அவ்வளோதான், அதை விட்டு வெளியில் வந்தது அப்படியே மறந்தாச்சுடா. நீங்கள் ஹீரோவோ ஒரு படம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹீரோயினா வந்து இவங்க வரணும் அவங்க வரணும் அப்படின்ற ஆசைலாம் ஏதாச்சும் இருக்கா? இவங்க கூட பேரா பண்ணும் அப்படின்ற ஆசைலாம் இப்பெல்லாம் இல்லைப்பா. நம்ம இருக்கிறது விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி தான். முதல்ல இன்னும் நல்ல வாய்ப்புகள் நல்ல ஒரு இதே வராமல் இருக்குது. பார்ப்போம், அது எதிர்காலத்தில் அதுவே அமையும்பா. நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட நடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. பிடிச்ச ஹீரோயின் யார் உங்களுக்கு? ஸ்ருதிஹாசன் அக்கா ரொம்ப பிடிக்கும். ஸ்ருதிஹாசன் அக்கா சீனியர்ப்பா. அதுக்கும் ஒரு இதாக இதே ஒரு கண்டென்ட்டாக நம்ம என்ன பேசினாலும் ஒரு கண்டென்ட்டாக மாறுது. அவங்களாம் சீனியர் இல்லையாப்பா ஸ்ருதிஹாசன் அக்கான்றது? சரி, உண்மையிலே சீனியர் தான் அவங்களாம். சரி, இப்போ நீங்க வந்து ஹீரோ ஆயிட்டீங்க. ஏன் அவங்கள பிடிக்கும் சொன்னேன்னா அவங்க கொஞ்சம் நல்ல ஒரு டேலண்ட் சிங்கிங் அவங்க பிடிக்கும். சமந்தா மேடம் பிடிக்கும், திருஷா மேடம் பிடிக்கும். சரி, இப்போ நீங்க ஹீரோ ஆயிட்டீங்கன்னா பிக் பாஸ்ல இருந்து ஒரு பெண் வந்து உங்களுக்கு ஹீரோயினா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க பிக் பாஸ்ல? பிக் பாஸ்ல அந்த மாதிரிலாம் நான் யாரோடய சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டது இல்லப்பா. பிக் பாஸே வேணாம் படத்துக்கு அப்படி ஆசைப்பட்டதுன்னா திவ்யா கூட நடிக்க வேணுமா ஆசை இருக்கு. மற்ற யாரும் வந்துருச்சு பார்த்தீங்களா? இல்லை, உண்மையை சொல்கிறேன்ப்பா. மற்ற யாரு கூடயும் ஹீரோயினாக நடிக்கணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது. திவ்யா கொஞ்சம் அந்த நவரசங்கள் கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டான்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம், டைலாகை பார்த்துருக்கோம். நான் வந்து சில விஷயம் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சோகத்தில் ஒரு பாட்டு பாடணுன்னா என்ன பண்ணுவீங்க? பாட்டு தானே படிக்கணும், பாடுங்க. ஓ காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா, நெருப்பை விழுங்கி விட்டேன், ஓ அமிலம் அறிந்து விட்டேன், நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய், மருந்தை நடி தர மறந்தாய், வாலிபத்தின் சோலையிலே ரகசியமாய் பூ பறித்தான். இது சோக சாங் தானே? வேற என்ன ஹாப்பியா வேணுமா? இது சோக பாட்டுப்பா. இதை ஹாப்பியா பண்ணா நல்லா இருக்காது. வேற ஏதாவது ஒரு பாட்டு பாடுவோம். ஓ மின்வெட்டு நாளில் எங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்ச பூவே வா, உயிர் தீட்டும் உயிலேவா, குளிர் நீக்கும் வெயிலேவா, அழைத்தேன் வா அன்பே, மழை மேகம் வரும்போது மயில் தோகை விரியாதோ, அழைத்தேன் வா அன்பே, காதல் காதல் ஒரு ஜரம், காலம் யாவும் அது வரும். ஓகேவா? கோவத்தில் பாடல இன்னும் இல்லை. ரொமான்ஸ் ஆள் சொல்லிட்டு ரொமான்ஸுக்கும் கோவத்துக்கும் எப்படிப்பா செட் ஆகும்? டாஸ்க் தரணும்ல, டாஸ்க்னா அதுதானே. கோவம்ன்ற ஒன்று தனித்தனி இல்லையா? எல்லாத்தையும் ஒன்றா அது பண்ணனா அது அந்த நவரசத்துக்கே ஒரு இது உண்டாக்குற மாதிரி இருக்கும். லவ் வேற கோவம் வேற, அது அதுக்கு டக்கு டக்குன்னு நிறைய விஷயங்கள பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.